வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் வீட்டு வேலை. கதைக்குள்ள போலாமா? என்ன ராஜம், நீயும் மருமகளும் பொது கிணத்துல தண்ணி எடுக்க வந்துட்டீங்க, வீட்டுல தண்ணி வரலையா என்ன என்று ஜெயா கேட்க, இடுப்பில் குடத்தை வைத்துக் கொண்டிருந்த ராஜம் திரும்பி தனது மருமகளை பார்த்து, அம்மாடி ராதா, நீ போ, வெயிட்டு வச்சுட்டு நிக்காத, இவ பேச ஆரம்பிச்சா இப்பத்திக்கு விடமாட்டா என்றாள். அத்தை, நீங்க மட்டும் எதுக்கு வெயிட்ட வச்சுக்கிட்டு, சீக்கிரமா வாங்க, அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்காதீங்க என்றாள் ராதா. சரி சரி, அவ கிட்ட வந்துட்டா, நீ கிளம்பு, நானும் வந்துடுறேன் என்று தனது மருமகளை பரபரவென அனுப்பிவிட்டு அருகில் வந்து கொண்டிருந்த ஜெயாவை பார்த்து, ஆமா ஜெயா, வீட்டுல தண்ணி வரல, மோட்டர்ல ஏதோ பிரச்சனையா, அதை டவுனுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்திருந்தாரு எங்க வீட்டுக்காரு, 2 நாள் கழிச்சு வாங்க கொடுத்துறேன்னு அந்த பையன் சொல்லியிருக்கான். சரின்னு நேத்து போய் பார்த்தா அந்த பையன் ஏதோ அவசர வேலைன்னு கடைய முடிட்டு ஊருக்கு போயிட்டானா. அவன் எப்ப வருவானோ என்னவோ, அது வரைக்கும் தண்ணிக்கு என்ன பண்றது, அதுதான் பொது கிணத்துல எடுக்கலான்னு வந்துட்டோம். அட கடவுளே, ஆமா, உன் மருமக கொண்டு வந்து ஊத்த சொல்லிட்டு நீ வீட்டுல இருக்க வேண்டியது தானே, இந்த வயசான காலத்துல நீ ஏன் அலைஞ்சிட்டு? அட, அவ மட்டும் என்ன, சின்ன பொண்ணு தானே, அவளையே எவ்வளவு தண்ணி எடுக்க விடுறது, இருந்தாலும் அவன் என்ன தண்ணி எடுக்க வர வேண்டான்னு தான் சொல்றா. ஆனா நான் தான் கேக்குறது இல்ல. பாவம், வீட்லயும் என்ன ஒரு வேலை செய்ய விடாம எல்லாம் சிட்டா அவளே செஞ்சிடுறா. இப்ப 4 பேருக்கு குளிக்க குடிக்க சமைக்கன்னு எல்லாத்துக்கும் தண்ணி எடுக்கிறது லேசா? அது சரி, நீயும் உன் மருமகளும் எப்படின்னு இந்த ஊருக்கு தெரியாதா? அவ மருமகளா வர அவ கொடுத்து வச்சாளா, இல்ல அவள மருமகள் அடைய நீ கொடுத்து வச்சியான்னு எங்க எல்லாருக்கும் சந்தேகம்தான் என்று கூறிவிட்டு ஜெயா சிரிக்க, அத்தை, என்ன அத்தை, இன்னுமா இங்கே வீட்டை வச்சுட்டு நிக்கிறீங்க என்று ஓடி வந்து ராஜத்தின் கையில் இருந்த குடத்தை வாங்கி கொண்டு அவளை ஒரு கையால் பிடித்து கொண்டு, வாங்கத்த போலாம் என்று அழைத்து சென்றாள் ராதா. அடேங்கப்பா என்று அவர்களை பார்த்து சிரித்து விட்டு தண்ணீர் எடுக்க சென்றாள் ஜெயா. வீட்டிற்கு சென்றதும் கிச்சனில் இருந்து கல்லுப்பை கொண்டு வந்து தனது மருமகளுக்கு சுற்றிய ராஜம் தானும் சுற்றி போட்டு கொண்டு அதை பின்னால் தோட்டத்தில் இருந்த அடுப்பில் போட்டு விட்டு வந்தாள். என்ன அத்த, உப்பு இப்படி புரியுது, பின்ன இருக்காதா, நமக்கு என்ன கொஞ்ச நஞ்ச திருஷ்டியா என்று சிரித்தாள் ராஜம். சரி வாங்க அத்தை, சாப்பிடலாம் என்று சாப்பாட்டை எடுத்து ஹாலில் வைத்த ராதா இருவருக்கும் தட்டை எடுத்து கொண்டு வந்து வைத்து அதில் பரிமாறினாள். ராஜம் வந்து அமர்ந்ததும் அவள் கைப்பட்டு தண்ணீர் கொஞ்சம் சிந்திவிட, அட கடவுளே என்று பரபரப்பாக சொம்பை எடுத்து சரியாக வைத்தாள். என்ன அத்த, கொஞ்சம் தண்ணி சிந்தனத்துக்கு இப்படி பதறீங்க என்று சிரித்தாள் ராதா. பின்ன என்னம்மா, இதுக்கு தானே நாம இந்த பாடு படுறோம், வீட்டுல 2 நாள் தண்ணி வரலனாலே இந்த பாடு ஆகிடுது, இதுல அந்த மோட்டார் எப்ப ரிப்பேர் ஆகி வந்து நமக்கு இந்த அவசரம் தீர்றது, வீட்டுல ஆம்பளைங்களுக்கு நம்ம கஷ்டம் தெரியறது இல்ல. அது சரிதான் அத்தை, நல்ல வேலை, போன வருஷம் இதே நாள்ல நம்ம வீட்டுல ஏகப்பட்ட கூட்டம், ஞாபகம் இருக்கா? என்னது, ஞாபகம் இருக்காவா? உங்க மாமனரோட தம்பிங்க அவங்க பசங்க எல்லாரும் வந்து லீவுக்கு 1 மாசம் இங்க தங்கிட்டு போகல, அப்ப நீயும் நானும் பட்ட அவஸ்தை, கடவுளே, அதை மறக்க முடியுமா? ஒரு வேலைக்கு 15 உருப்படிங்களுக்கு சாப்பாடு டிஃபனு சிறுத்தீன்னு அடுப்படி விட்டு உன்னாலையும் நகர முடியல, என்னாலையும் மூச்சு விட முடியல. அந்த 1 மாசத்துக்குள்ள நாம ஓடா தெரிஞ்சிட்டோமே, அதை நினைச்சா இப்போ என் கொலை நடுங்குது என்று பயந்து கொண்டே கூறினாள் ராஜம். ஆமாத்த, அப்பெல்லாம் மோட்டர் நல்லா இருந்தது, வீட்டுல குழால எல்லாம் தண்ணி வந்தது, அப்படி இருந்தா நம்ம திணறிட்டோம். ஆனா இந்த வாட்டி மோட்டர் இல்ல, வீட்டுல எதுக்கும் தண்ணி வரல, இந்த லட்சணத்துல அவங்க இப்ப வந்திருந்தா என்னாக இருக்கும், கடவுளே, அந்த மட்டும் தப்பிச்சோம் இல்லத்த என்று சாப்பிட ஆரம்பித்தாள் ராதா. ஆமா ஆமா, சரியா சொன்ன, இந்த தண்ணி கஷ்டத்துல வீட்டுல நம்ம 4 பேருக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு வரவே இந்த பாடுபட வேண்டியிருக்கு, இதுல புதுசா யாராவது வந்துட்டா அவ்வளவுதான் என்று ராஜம் கூறிக்கொண்டிருக்க, என்னம்மா சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா என்று கேட்டுக்கொண்டு ராஜத்தின் கணவர் கோபால் உள்ளே வந்தார். ஆமாம் அம்மா என்று ராதா எழுந்து கொள்ள, நீ உட்காருமா சாப்பிடு என்ற ராஜம். ஆமாங்க, இப்பதான் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் என்றாள் தனது கணவரை பார்த்து. சரி சரி, காலையில நிலத்துக்கு போயிருந்தப்ப என் தங்க கற்பகம் போன் போட்டிருந்தா என்றார். ராஜமும் ராதாவும் ஒருவரை ஒருவர் மிரட்சியோடு பார்த்து கொண்டனர். என்னவாங்க என்று ராஜம் திகிலுடன் கேட்க, நாளைக்கு அவளும் அவ பொண்ணு கீதாவும் பசங்களை கூட்டிட்டு வராங்களாம். சொல்ல மறந்துட்ட பாரு, அவ புருஷன் வடிவேலும் வராராம், எங்கேயும் போகாத மனுஷன், நம்ம வீட்டுக்குன்னா தான் எதுவும் சொல்லாம வந்துடுறாரு, எல்லாருக்கும் சமைச்சிடுங்க, சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்கணும்.
ஆமாம்மா, அத்தை எனக்கும் கடையில இருக்கும்போது போனை போட்டாங்க. நாளைக்கு நான் தான் போய் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அவங்கள கூட்டிட்டு வரணும். பொழுதோட எழுப்பிடுங்க என்று கூறிக்கொண்டு உள்ளே வந்தான் தீபக். என்னங்க, என்ன திடீர்னு கற்பகம் இங்க என்று ராஜன் தயங்கிக் கொண்டே கோபாலை பார்க்க, என்ன திடீர்னு என் தங்கை என் வீட்டுக்கு வர்றா, அதனால என்ன? அதுக்கு இல்லைங்க, இப்படி குடும்பத்தோட வராங்களே என்ன விசேஷம்னு. ஏன், விசேஷம் இருந்தாதான் வரணுமா? போன வருஷம் என் தம்பி வந்து குடும்பத்தோட ஒரு மாசம் தங்கிட்டு போனா இல்ல, அவன் போய் உன் சமையலையும் ராதா சமையலையும் என் தங்கை கிட்ட குழந்தை தள்ளி இருப்பான் போல இருக்கு. நாமெல்லாம் அவங்கள நல்லா கவனிச்சு அனுப்புனதுல அவன் அங்க போய் எல்லார்கிட்டயும் என்னை பத்தி பெருமையா பேசியிருக்கான். உடனே என் தங்க, அண்ணன் வீட்டுக்கு நீ மட்டும்தான் போவியா, இந்த வாட்டி நானும் போறேன்னு கிளம்பிருக்கா. அப்பன்னு பார்த்தா அவ பொண்ணு ஊர்ல இருந்து பசங்களுக்கு லீவுன்னு வந்திருக்கா. வாடி மாமா வீட்டுக்கு போவோன்னு கையோட அவளையும் கூட்டிட்டு கிளம்பிட்டாளாம். அவங்க எல்லாருக்கும் நானா எப்பவும் பாசம் அதிகம், மரியாதையும் அதிகம். உனக்கு தெரியாதா? அதுவும் இல்லாம நம்ம சொந்தங்களுக்குள்ள நாம எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பாக்குறது, எல்லாருக்கும் செய்யறதுல நமக்குன்னு ஒரு மதிப்பு ஏற்படுத்தி இருக்கு. அதனால வரவங்களை நம்ம நல்லா கவனிக்கணும், யாரும் எந்த குறையும் சொல்லக்கூடாது. நீங்க என்ன பண்றீங்க, இந்த ஒரு மாசத்துக்கு தினமும் விதவிதமா அவங்களுக்கு சமைச்சு போடுறீங்க. அவங்களுக்கு எந்த குறைவும் வைக்காம எல்லாம் பார்த்து பக்குவமா செய்யறீங்க. போன வாட்டி என் தம்பி குடும்பத்துக்கு செஞ்சா போல இந்த வாட்டி என் தங்க குடும்பத்துக்கும் செய்யணும், சரியா? அதுக்கான சாமான் எல்லாம் என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் நீங்களே போய் வாங்கிக்கங்க என்றார் கோபால். ஆமா ராதா, நீயும் அம்மாக்கு எல்லாம் கூட மட செய். அம்மாக்கு அப்புறம் நீ தானே எல்லார்கிட்டயும் பேரு வாங்கணும், சரியா என்றான் தீபக். அது சரி என்று ராஜம் ராதாவும் சாப்பிடுவதை கூட நிறுத்திவிட்டு அவர்களை பார்த்து கொண்டிருந்தனர். என்னம்மா ரெண்டு பேரும் அப்படி முழிக்கிறீங்க? ஒன்னும் இல்லைங்க, நம்ம வீட்டுல இப்ப மோட்டார் ரிப்பேர் ஆகி தண்ணி வரல. நம்ம 4 பேருக்கு தேவையான தண்ணி எடுக்கவே நாங்க 10 நடைக்கு மேல நடக்க வேண்டியிருக்கு. அதுக்கு என் தங்கச்சிய வர வேண்டாம்னு சொல்றியா? இல்லைங்க, இப்ப நம்ம சூழ்நிலை சரியில்லை. நீங்க தான் அதை பக்குவமா அவங்க கிட்ட எடுத்து சொல்லணும். மத்தபடி நம்ம வீட்டுக்கு யாராவது வந்துகிட்டே தானே இருக்காங்க, நாங்க அப்பெல்லாம் செய்யலையா? பாரு, நம்ம வீட்டுல மோட்டர் ரிப்பேரு, தண்ணி இல்ல, அதனால நீங்க வர வேண்டாம்லாம் என் தங்க கிட்ட என்னால சொல்ல முடியாது. என்னவோ ஊர்ல இல்லாத வேலை போல பேசாத. அதுதானேம்மா, உங்களால முடியலன்னா ராதாவை செய்ய சொல்லுங்க என்றான் தீபக். டேய் பாவண்டாவ, இதெல்லாம் அவளுக்கு பழக்கம் இல்லாத வேலை. அப்படி இருந்தோம் பாவம் குழந்தை காலையில எழுந்த பம்பரம் போல எல்லாம் செய்யறா. ஆமா, பொம்பளைங்கன்னா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். எல்லார் வீட்லயும் பொம்பளைங்க செய்யல, நீங்க தான் என்னோ அதிசயமா பேசிக்கிட்டு. அப்பா, இவங்க இப்படிதான் ஏதாவது பேசுவாங்க, நாளைக்கு அவங்க வந்ததும் விழுந்தடிச்சு எல்லாம் செய்வாங்க. அவங்க பேச்ச காதுல வாங்காதீங்க. நான் கடைக்கு போகணும். ராதா, சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வெயி என்று எழுந்து சென்றான் தீபக். அன்று இரவு கோபாலும் தீபக்கும் சாப்பிட்டு விட்டு நன்கு தூங்கிவிட ராதா இரவு சமைத்த பாத்திரங்கள் சாப்பிட்ட தட்டுகள் எல்லாம் தேய்த்து கொண்டிருந்தாள். ராஜம் மறுநாள் டிஃபனிற்காக கிரைண்டரை போட்டு கொண்டிருந்தாள். என்னத்த இவ்வளவு பேருக்கு ஆப்பம் செய்யணும்னு மாமா சொல்றாரு, இதெல்லாம் ஆகிற கதையா? அந்த கிச்சன்ல கொஞ்ச நேரம் நின்னு சமைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது. என்ன பண்ண சொல்ற ராதா? காலையில பார்த்த இல்ல, சாதாரணமா நான் ஏதோ கேட்க போய் அவர் எப்படி புள்ளி புள்ளின்னு புடிச்சுக்கிட்டாரு. இப்ப திரும்பவும் ஆப்பெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொன்னா அதுக்கும் ஆரம்பிப்பாரு. என்னத்த, மாமாக்கு ஏன் நீங்க இப்படி பயப்படுறீங்க? மாமா ஆரம்பத்துல இருந்தே இப்படிதானா? ஆமா ராதா, கல்யாணம் ஆகி வந்த புதுசுல இன்னும் சுத்தம். அவர் எதிர்க்க நிக்கவே பயப்படுவேன்னா பாத்துக்க. அப்புறம்தான் இந்த பையன் வளர வளர கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. அப்பெல்லாம் இப்படிதான். எங்க மாமனாரை பார்க்க இங்க தங்கன்னு விருந்தாளிங்க அவங்க இவங்கன்னு வீட்டுக்கு யாராவது வந்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. நானும் எங்க மாமியாரும் இப்படிதான் அடுப்படியே கதியா இருப்போம். அவங்களும் எங்க மாமனாருக்கு பயந்து தனக்கு எதனா உடம்பு முடியலன்னா கூட எதுவும் சொல்லாம ஒரு ரோபோ போல எல்லாம் செய்வாங்க. எங்க மாமனாரும் பொண்டாட்டி ஒரு மனுஷியாவே மதிக்க மாட்டாரு. ஊர்ல பந்தா கட்டவே யார் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தாலும் அவங்கள எங்க வீட்டுக்கு நாளைக்கு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டுருவாரு. எங்க மாமியார் நானும் எல்லாம் ஆக்கி போடுவோம். இத பார்த்து ஊர்ல எங்க மாமனாருக்கு ஜால்ரா அடிக்கிற சில ஆளுங்க அவங்க வீட்டுக்கு யாராவது விருந்தாளிங்க வந்தா எங்க மாமனாரை பாக்கணும்னு அவங்க சொல்றாங்கன்னு இங்க கூட்டிட்டு வந்துருவாங்க. ஏன்னா அவங்க வீட்டுல சமைக்கிற வேலை மிச்சம் பாரு. அதனால இப்படியே ஏமாத்தி ஏமாத்தி எல்லாரும் அவங்கவுங்க காரியத்தை சாதிச்சிட்டு இருந்தாங்க. எங்க மாமியார் மாமனார் போனதுக்கு அப்புறம் தான் உங்க மாமனார் இந்த ஊரு ஜனங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாரு.
ஆனாலும் இந்த சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வச்சு பந்தா கட்டுறது மட்டும் நிக்கிறது இல்ல என்று சிரித்தாள் ராஜம். ஆமா அத்தை, நான் வந்து இந்த 3 வருஷமா பாத்துட்டு இருக்கேனே என்று சிரித்தாள் ராதா. மறுநாள் காலை தீபக் சென்று வாடகை காரில் கற்பகம், கீதா, அவள் பிள்ளைகள், வடிவேலு அனைவரையும் அழைத்து கொண்டு வர அவர்களை ராஜமும் ராதாவும் சிரித்த முகத்துடன் வரவேற்றனர். வாமா கற்பகம், எப்படி இருக்க? வாங்க மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? ஏமா கீதா, உங்க வீட்டுக்காரையும் ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்ல என்று கோபால் அனைவரையும் அழைத்து உள்ளே அமர வைத்தார். ஆ, எங்க மாமா, அவருக்கு வேலைன்னு ஓடவே சரியா இருக்கு. அதுதான் நான் பசங்களை கூட்டிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வருஷத்துல இந்த 1 மாசம்தான் எனக்கு இந்த வீட்டு வேலையில இருந்து விடுதலை. அப்புறம் ஊருக்கு போனா இருக்கவே இருக்கு என்றாள் கீதா. இதற்குள் ராதா அனைவருக்கும் காப்பி கொண்டு வந்து கொடுத்தாள். வாமா ராதா, எப்படி இருக்க என்றவள் கொண்டு வந்த காப்பி எடுத்து கொண்ட கற்பகம், ஆமா தீபக்கு, ஒரக்கடெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வியாபாரம் நல்லா நடக்கிறதா கேள்விப்பட்டனே. பரவாயில்ல, உள்ளுல இருந்தே நீ நல்லா சம்பாதிச்சு பணத்தை சேர்க்கிற. நாங்கெல்லாம் சென்னைக்கு போய் என்னத்தை சேர்த்தோம் என்று சலித்து கொண்டாள். ஆமா, வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா? ராதா கண்ணு, எனக்கு காப்பி பிடிக்காதுடாமா, டீயே போட்டுடு என்றார் வடிவேலு. ஆமா ராதா, அப்படியே பசங்களுக்கும் பூஸ்ட் போட்டுடு, அவங்க அதுதான் குடிப்பாங்க என்றாள் கீதா. சரிக்கா என்று உள்ளே சென்றாள் ராதா. அவள் உள்ளே சென்றதும், ஆமா அண்ணி, என்ன இது, கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகியும் ராதாக்கு ஒன்னும் இன்னும் நிக்கலையா என்றாள் கற்பகம் ராஜத்தை பார்த்து. தீபக் முகம் வாட அதை பார்த்த ராஜம், இப்பவே என்ன கற்பகம், சின்ன பொண்ணு தானே, பொறுமையாதான் பிறக்கட்டுமே என்றாள். ஆட, 3 வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல என்ன பொறுமை? நம்ம பையன் மேல ஒன்னும் பிரச்சனை இருக்காது, ஏன்னா நம்ம வம்ச கொடி அப்படி. அந்த பொண்ணு கிட்டதான் எதனா குறை இருக்கும், பார்த்து சரி பண்ணுங்க என்றாள் ரகசியம் பேசும் குரலில். இதற்குள் ராதா பிள்ளைகளுக்கு பூஸ்டும் வடிவேலுக்கு டீயும் போட்டு கொண்டு வர, வாமா ராதா, காப்பி ரொம்ப பிரமாதம், அத பத்தி தான் அன்னிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சரி, கசகசன்னு இருக்கு, நாங்க குளிக்கணும், போய் கொஞ்சம் தண்ணி போடுமா என்றாள். ஆமா, பாத்ரூம்ல ஹீட்டர் இல்லையா என்றாள் கீதா. இல்லக்கா, நாங்க பச்சை தண்ணிலேயே குளிச்சுப்போம், அதுவே பழகிடுச்சு. யாராவது வந்தா தோட்டத்துல தண்ணி காய வச்சு கொடுப்போம். சரி, நீங்க வாங்க, நான் போய் தண்ணி வைக்கிறேன் என்று கடகடவன தோட்டத்திற்கு சென்றாள் ராதா. பரவாயில்ல அண்ணா, உன் மருமக நல்லாதான் சுறுசுறுப்பா எல்லாம் செய்யறா. அதுதான், புள்ள இல்லைனாலும் நீங்க அவளை எதுவும் சொல்றதில்ல போல இருக்கு என்று சிரித்தாள் கற்பகம். ராஜா முகம் வாட அமைதியாக கிச்சனுக்குள் சென்றாள். சரிம்மா, எல்லாரும் குளிச்சுட்டு வாங்க, டிஃபன் சாப்பிடலாம், ஆப்பத்துக்கு போட சொல்லியிருக்கேன் என்றார் கோபால். அப்ப ஆப்பத்துக்கு குருமாவா தேங்காய் பாலா என்றார் வடிவேலு நாகை சப்பு கட்டி கொண்டு. ஏங்க, என்னங்க, என்னவோ ஆப்பமே சாப்பிடாத மாதிரி அலையுறீங்க என்றாள் கற்பகம். ஆமா, நீ அப்படியே எல்லாம் பண்ணி போட்டுற பாரு. அதனால என்ன, இங்க உங்க இஷ்டம் போல சாப்பிடுங்க வாங்க என்றார் கோபால். ஐயா, ஆப்பமா, சூப்பர் என்றனர் பிள்ளைகள். பாத்தியாடி எங்க அண்ணன பாரு, விருந்தாளிங்களை கவனிக்கிறதுல எங்க அண்ணன் போல யாரும் வரமாட்டாங்க. நான் கிளம்பும் போதே என்ன சொன்னேன் என்றாள் கற்பகம் கீதாவை பார்த்து சிரித்து கொண்டு. ஆமாமா, நீங்க சொன்னது சரிதான், ஆரம்பமே அசத்தலா இருக்கே என்றாள் கீதா சிரித்து கொண்டு. பின்னர் அனைவரும் குளித்து முடித்து விட்டு சாப்பிட அமர உள்ளே ராஜமும் ராதாவும் மாறி மாறி ஆப்பங்களை ஊற்றி கொண்டிருந்தனர். ஒவ்வொருவரும் சப்பு கொட்டி கொண்டு 6-7 என்று சாப்பிட்டு கொண்டிருக்க அனைவரும் சாப்பிட்டு முடிப்பதற்குள் ராதாவும் ராஜமும் வேர்வையில் தொப்பலாக நனைந்து போக அவர்களுக்கு உடல் சோர்ந்து போனது. அம்மாடி ராதா, நீயும் வந்து ஒரு வாய் சாப்பிடு, நேரமாகுது, வாமா என்றாள் ராஜம். இல்லத்த, எனக்கு சாப்பிட பிடிக்கல, நீங்க சாப்பிடுங்க, நீங்க மாத்திரை வேற போடணும். இல்லடா, நீயும் வா. இல்லத்த, இவ்வளோ நேரம் இந்த அனல்ல நின்னது ரொம்ப டயர்டா இருக்கு, தண்ணி வேற எடுக்க போகணும். பசங்க காலையில அந்த தொட்டி தண்ணியில குளிச்சு எல்லாத்தையும் சோப்பாக்கிட்டாங்க. இப்ப சாமான் தேய்க்க, துணியெல்லாம் துவைக்க தண்ணி இல்ல, போய் எடுத்துக்கிட்டு வந்தாதான் என்றாள். என்னம்மா, காலையில தான் எல்லாருக்கும் குளிக்க அவ்வளவு தண்ணி எடுத்துட்டு வந்த, நான் குருமா செய்யறதுக்குள்ள திரும்பவும் தண்ணி எடுக்கணுமா என்ன? ஆமாத்த, நான் போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். இதோ பாரு, அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம், இப்படி சாப்பிடாம வேலை பார்த்துட்டு இருந்தா உடம்பு டயர்டாகிடும், பேசாம உட்காரு என்று அவளை கையை பிடித்து வலுக்கட்டாயமாக அமர வைத்து தட்டில் ஆப்பத்தை வைத்தாள் ராஜம். ராதா அதை ஒரு வாய் எடுத்து வைப்பதற்குள், ராதா இங்க வா என்று கத்தினான் தீபக்.
இருங்க அத்தை என்று எழுந்து தோட்டத்திற்கு ஓடினாள் ராதா. ராதா நில்லு, சாப்பிட்டு போமா என்றவள் பின்னால் ராஜமும் ஓட, அங்கே தோட்டத்தில் தீபக் கோபமாக நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்த ராதா சற்று பயத்துடன், என்னங்க என்ன ஆச்சு என்றாள். தொட்டியில் இருக்கிற தண்ணி எல்லாம் சோப்பா இருக்கே, இன்னைக்கு தண்ணியை எடுத்து ஊத்தலையா நீ? அத்தை கீதாலாம் சாப்பிட்டு கைய கூட கழுவாம நிக்கிறாங்க, தண்ணி எடுத்து ஊத்தாம என்ன பண்ற என்று கத்தினான். கீதாவும் கற்பகமும் சாப்பிட்ட கையை கூட கழுவாமல் ராதாவை முறைத்து கொண்டு நின்றிருந்தனர். இல்லிங்க, காலையில தண்ணி எடுத்து ஊத்துனங்க, பசங்க தொட்டில குளிச்சு எல்லாம் சோப்பாக்கிட்டாங்க, அதுதான். அப்ப எங்க பசங்க தான் அமக்கலம் பண்றாங்கன்னு சொல்றியா ராதா? அது சரி, வந்த நாளே வா என்றாள் கீதா. அக்கா நான் அப்படி சொல்லல என்று ராதா பதற. இல்ல கீதா, அவ தப்பா சொல்ல வரல, நீயே அதுக்குள்ள இப்படி பேசுற என்றாள் ராஜம். அண்ணி, உங்க மருமகளை ஒன்னும் சொல்லில்ல, பசங்க அங்க பாம்பேல அவங்க பிளாட்ல ஸ்விம்மிங் பூல்ல தான் குளிச்சு பழக்கம், அந்த பழக்கத்துல இங்க தொட்டில குளிச்சுட்டாங்க. இங்க தண்ணி பஞ்சன்னா அவங்களுக்கு என்ன தெரியும், பாவம். அதுக்கு என்னவோ அவங்கள அப்படி பேசுறாளே உங்க மருமக என்றாள் கற்பக முகத்தை சுருக்கி கொண்டு. பெரியம்மா, நான் ஒன்னும் பசங்களை குறை சொல்லல, குழந்தைங்க தானே, அவங்களுக்கு என்ன தெரியும். நான் உள்ள இருந்து தண்ணி கொண்டு வரேன், நீங்க கைய கழுவிக்கோங்க, நான் போய் தொட்டிய கிளீன் பண்ணிட்டு தண்ணி கொண்டு வந்து ஊத்திடுறேன் என்று கடகடவென உள்ளே ஓடினாள் ராதா. என்ன இங்க பிரச்சனை என்று கோபால் அங்கு வர, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நீங்க வாங்க என்று அவரை அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள் ராஜம். ஏதோ எங்க அண்ணன் முகத்துக்காக பாக்குறேன், ஒரு காலத்துல எங்க அம்மா எத்தனை பேருக்கு ஆக்கி போட்டு கவனிச்சிருப்பாங்க, அவ்வளவு ஏன் உங்க அம்மாவும் தான். அவங்க வந்த விருந்தாளிங்க எதிர்க்க நின்னு ஒரு வார்த்தை பேசிருப்பாங்களா? ஆனா இப்ப வந்த உன் பொண்டாட்டிக்கு அந்த பயம் இருக்கிற மாதிரி தெரியல. நான் இந்த வீட்டுல பிறந்த பொண்ணு, இவ ஏன் பொண்ணு, எங்களுக்கே இங்க மரியாதை இல்லனா அப்புறம் மத்தவங்கள அவ எப்படி கவனிப்பா என்றாள் கற்பகம் தீபக்கிடம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த, அவ அப்படிலாம் பேசுறவ இல்ல, நான் அவளை பாத்துக்கிறேன், நீங்க போய் உள்ள ரெஸ்ட் எடுத்துக்கோங்க என்றான் தீபக். தனது மருமகள் ஒரு வாய் சாப்பிட கூட முடியாமல் இப்படி தண்ணீர் எடுக்க ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்து ராஜத்திற்கு மனது பதறியது. இப்படியே 10 நாட்கள் உருண்டோட ராஜமும் ராதாவும் வந்திருந்த விருந்தாளிக்கு டிஃபன், சாப்பாடு, ஸ்நாக்ஸ் என செய்து கொண்டும், தண்ணீர் எடுத்து வந்து ஊற்றிக்கொண்டும், துணிகள் துவைப்பது, சாமான்களை தேய்ப்பது, பிள்ளைகளை பார்த்து கொள்வது, கடை தெருவுக்கு சென்று காய்கறிகளை வாங்கி போட்டு கொண்டும் மிகவும் சோர்ந்து போயினர். தீபக் காலில் எழுந்து எதையும் கண்டு கொள்ளாமல் கடைக்கு ஓடிவிட, கோபால் நிலத்திற்கு சென்று வந்த மற்ற நேரங்களில் தனது தங்கை கணவருடன் சேர்ந்து கொண்டு ஊர்கதைகளையும் தங்களது பெருமைகளையும் பேசிக் கொண்டிருந்தார். கற்பகமும் கீதாவும் ராஜத்திற்கும் ராதாக்கும் எந்த உதவிகளும் செய்யாமல் சாப்பிடுவது, தூங்குவது, ஊரை சுற்றுவது, தனக்கு தெரிந்தவர்களிடம் ஊர்வம்பு பேசுவது என ஜாலியாக இருக்க, வர வர ராதா வேலைகள் செய்ய முடியாமல் மிகவும் களைத்து போனாள். அன்று மதியம் அனைவரும் சாப்பிட்டு முடித்ததும் கீதாவும் கற்பகமும் மாடியில் இருக்கும் ரூமில் ஓய்வெடுக்க சென்றனர். அம்மா, இந்த ராதா பொண்ணு நல்லாதான் சமைக்கிறா இல்லம்மா, இன்னைக்கு அந்த நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சிருந்தாளே நல்லா இருந்தது இல்ல, பசங்க கூட நல்லா சாப்பிட்டாங்க என்றாள். ஆமா ஆமா, எங்க அண்ணியோட கைப்பக்குவம் அவகிட்டயும் இருக்கு, ஆனா இதெல்லாம் நாம அவங்க கிட்ட சொல்லக்கூடாது, தலையில ஏறி உக்காந்துப்பாங்க. எங்க அண்ணியும் அப்படியே மருமகன்னு உருகிடும், இதுங்க கிட்ட நம்ம அப்படியே ஒரு லெவல மெயின்டைன் பண்ணணும். ஏமா, இவங்களே இங்க தண்ணி இல்லாம பொது கிணத்துல போய் தண்ணி எடுக்கிறதும் வர்றதுன்னு இருக்காங்களே, நாம வேற எதுக்குமா இங்க இருந்துகிட்டு, பேசாம கிளம்பி வாமா, நம்ம வீட்டுக்கு போலாம். அவரு வேற போனை போட்டு, பாவம் எல்லாரும் போய் அங்க உக்காந்துக்கிட்டா அந்த 2 பொம்பளைங்க எப்படி சமாளிப்பாங்கன்னு திட்டுறாரு என்றாள் கீதா. அட நீ வேற, அவ என்ன உன்னை போல நாசுக்கா வளர்ந்தவளா? சரியான நாட்டுப்புறம் எல்லாம் செய்வா. எங்க அண்ணிக்கு என்ன இந்த வயசுலயும் நல்லா தானே இருக்கு, இங்க என்ன புள்ளையா குட்டியா, இருக்கிற 4 பேருக்கு சோறாக்கி போடுறது பெரிய வேலையா 2 பொம்பளைங்களுக்கு? செய்யட்டும். போன வாட்டி எங்க தம்பி வீட்டு ஆளுங்க வந்து 1 மாசம் தங்கிட்டு போனப்ப செஞ்சு போடல, நமக்கு செய்ய கசக்குதா? பேசாம இருடி. இந்த மாதிரி நல்ல சாப்பாடு, வேளா வேலைக்கு காபி, ஸ்நாக்ஸ்னு யார் செஞ்சு போடுவா? ஜில்லு ஜில்லுன்னு நல்ல காத்து, இதெல்லாம் அனுபவிக்காம ஊருக்கு போய் அந்த வெயில வேக சொல்றியா? ஏசி இல்லாம அங்க இருக்க முடியாது. இதுவே கரண்ட் பில் எகிரிடும். இதுல நம்ம கிச்சன்ல நின்னு கசன்னு சமைக்கிறதுக்குள்ள மயக்கம் போட்டே விழுந்துடுவோம். இங்கன்னா பாரு, நிம்மதியா வேலை வேலைக்கு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறோம். 4 வார்த்தை எங்க அண்ணனையும் அந்த தீபக் பையனையும் புகழ்ந்துட்டா போதும்,
அவங்க பொண்டாட்டிங்களை மிரட்டி நமக்கு எல்லாம் செய்ய சொல்லிடுவாங்க என்று சிரித்தாள் கற்பகம். அத்தை, நீங்க சாப்பிடுங்க அத்தை, நான் பரிமாறுறேன் என்று கிச்சனில் ராதா ராஜத்திடம் கூறிக்கொண்டிருக்க, பரவாயில்லம்மா, காலையில கூட நீ சரியா சாப்பிடல. ஏன் இந்த 10 நாளா நீ சரியாவே சாப்பிடுறது இல்ல? வேலையும் சரியா இருக்கு, நீ முதல்ல சாப்பிடு. அதுக்குள்ள எதனா வேலையா உங்க மாமனாரு கூப்பிட போறாரு என்றாள் ராஜம். இல்லாத்த, காலிலிருந்து எனக்கு மயக்கமா இருக்கு என்று கூறிக்கொண்டிருந்த ராதா தோப்பென மயங்கி சாய்ந்தாள். ராஜம் பதறிக்கொண்டு கத்த அனைவரும் உள்ளே ஓடி வந்தனர். தீபக் அவளை கட்டிலில் படுக்க வைத்து முகத்தில் தண்ணீர் தெளித்து மயக்கம் தெளிவிக்க அவள் அமைதியாக எழுந்து அமர்ந்தாள். என்ன ராதா, என்ன ஆச்சு என்றான் தீபக். ஒன்னும் இல்லைங்க என்று அவள் கூறுவதற்குள், ஒன்னும் இல்ல, வீக்கா இருக்கா இல்ல, அதுதான் மயக்கம் வந்துட்டு இருக்கோம். நல்லா சாப்பிட்டாதானே, பாரு என் பொண்ணு எப்படி இருக்கா, ஒரு நாளாவது இப்படி சோர்ந்து உக்காந்துருப்பாளா என்றாள் கற்பகம். என்ன ராதா, டாக்டர் கிட்ட போலாமா என்றான் தீபக். அதெல்லாம் எதுக்குடா, இப்ப மயக்கம் வர்றது வாந்தி வர்றதெல்லாம் வரதான் செய்யும் என்றாள் ராஜம். அனைவரும் குழப்பத்தோடு அவளை பார்க்க என்று கேட்டுக்கொண்டு கோபால் அங்கே வந்தார். என்னங்க, நீங்க தாத்தாக போறீங்க என்றாள் ராஜம். அடடா, நல்ல விஷயம்தான் சொல்லிருக்கீங்க என்றார் வடிவேலு சிரித்து கொண்டு. கற்பகம் கீதாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள தீபக் பொங்கி வந்த சந்தோஷத்தில் ராதாவின் கைகளை பிடித்து கொண்டான். ராதா அதிர்ந்து தனது மாமியாரை பார்க்க, பேசாம இரு என்பது போல் அவளுக்கு ஜாடை காட்டினாள் ராஜம். ஆமா ராஜம், இது எப்படி உனக்கு தெரியும் என்றார் கோபால். அட என்னங்க, எனக்கு தெரியாதா? போன வாரமே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தது. அப்புறம் அவளும் அடிக்கடி சோர்ந்து போறாளேன்னு முந்தா நேத்து நான் தான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன். அப்பதான் தெரிஞ்சுது. அப்படியா? அப்ப ஏன் என்கிட்ட அப்பவே சொல்லல என்றான் தீபக் ராதாவை பார்த்து. அது வந்துங்க என்று ராதா திணற, எங்கடா, எங்க 2 பேருக்கும் வேலையே சரியா இருக்கு. நீயும் வீட்ல என்ன நடக்குது என்ன ஏதுன்னு கண்டுக்காம கடன்னு ஓடிடுற. அப்புறம் எப்படி அவ சொல்லுவா? அப்படியா? சரி வாராதா, டாக்டர் கிட்ட போய் நம்ம மருந்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு வந்துடலாம். எல்லாம் நானே பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன்டா. டாக்டர் அவளை நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. அவ கொஞ்சம் வீக்கா இருக்கிறதால சத்தான சாப்பாடுலாம் சாப்பிடணுமா. அப்படியா ராதா, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் எல்லாம் கொண்டு வந்து போட்டுறேன். அம்மா, அவளுக்கு என்ன வேணுமோ எல்லாம் செஞ்சிடுங்க என்றான் உற்சாகமாக. என் மருமலுக்கு செய்யாம இருப்பானா என்றாள் ராஜம். இல்லைங்க, எனக்கு அப்பப்ப வாந்தி வருது, தலை சுத்துது. அதனால அத்தை என் கூடவே இருந்தா நல்லா இருக்கும். அவங்கதான் அப்பப்ப எனக்கு ஜூஸ் அது இதுன்னு போட்டு கொடுத்து மருந்தெல்லாம் கொடுக்கறாங்க என்றாள் ராதா மெதுவாக தனது மாமியாரை பார்த்து. ராஜம் அவளை பார்த்து புன்னகை செய்ய இருவரும் கண்ணாலேயே பேசிக் கொண்டனர். அப்படியா? அப்ப சரி அம்மா, நீங்க அவ கூடவே இருந்துடுங்க, நானே எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். ராதா, இனிமே நீ வெயிட் எல்லாம் தூக்க கூடாது, நானே தண்ணி எடுத்து ஊத்திடுறேன். அப்பாவும் என் கூட உதவி பண்ணுவாரு. அப்புறம் நானே சமையல் வேலையும் பாத்துக்கிறேன். அத்தை தான் இருக்காங்களே, கீதாவும் இருக்கா, நாங்க எல்லாம் சேர்ந்து பாத்துக்கிறோம் என்றான் தீபக். நாங்களா? சரி சரி, சமைக்கலாம், அதனால என்ன என்று மென்று முழுங்கினாள் கற்பகம். கீதா அவளை முறைத்து கொண்டு நின்றாள். அன்றிரவு பாலை காய்ச்சி ராதாவின் அறைக்கு கொண்டு வந்த ராஜத்தை பார்த்து அவள் கைகளை பிடித்து கொண்டாள் ராதா. என்னம்மா, ஏன் உன் கை கால்லாம் ஜில்லுன்னு இருக்கு? அத்தை, எனக்கு பயமா இருக்கு. நீங்க பாட்டுக்கு நான் முழுகாம இருக்கேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டீங்க. நாளைக்கு அதெல்லாம் போய் நான், அவர் பாவம் ரொம்ப வருத்தப்படுவாரு. அதுவும் இல்லாம என்ன ரொம்ப வெறுத்துடுவாரு. அத நினைச்சா பயமா இருக்கா? அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். பின்ன என்ன பண்றது, வீட்டுல பொம்பளைங்க கஷ்டம் தெரியாத ஆம்பளைங்க கிட்ட நம்ம வேற என்னத்த பண்ண முடியும்? இப்ப பாரு, ஒரு டம்ளரை இப்படி எடுத்து வைக்காத உங்க மாமனாரும் உன் புருஷனும் என்னம்மா வேலை பாக்குறாங்கன்னு. செய்யட்டும் விடுறாதா, வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க தானே, வீட்டு வேலை என்ன பெரிய விஷயமான்னு வாய்க்கிலேயே பேசினாங்கல்ல, செய்யட்டும். பத்தாததுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு அதை செய் இதை செய்யன்னு ஆர்டர் போடுறது, அவங்க எதிர்க்க நம்மள அசிங்கப்படுத்தி தன்னோட பகட்ட காட்டிக்கிறது. தண்ணி எடுக்கிறது பெரிய கஷ்டமான்னு கேட்டானே உன் புருஷன், இப்ப தெரியும் என்றாள் ராஜம். அத்தை, அது சரி அத்தை, ஆனா இதுக்கு வேற ஏதாவது சொல்லி இருக்கலாம். நாளைக்கு உண்மை தெரிஞ்சா? இதோ பாரு, வேற எது சொன்னாலும் அவங்க ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. இது அவங்களோட வாரிசு இல்ல, அதனாலதான் இந்த அக்கறையும். இவங்களை எங்க பிடிக்கணும்னு எனக்கு தெரியும், நீ பேசாம இரு.
இந்த சாக்குலியாவது நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு பண்ணதான் நான் இப்படி சொன்னேன். ஆனா என் தங்கம், நீ என்னையும் சேர்த்து உன் கூட இருக்க வச்சுட்ட. பின்ன நீங்க மட்டும் என்ன அத்தை, சின்ன பொண்ணா? இந்த வயசுல நீங்க படுற அவஸ்தைய என்னால பார்க்க முடியல. ஆனா உண்மை தெரிஞ்சா மாமா உங்களை எதனா திட்டுவாரோன்னு தான் பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்னாகாது, பாத்துக்கலாம் என்று தனது மருமகளுக்கு தைரியம் சொன்ன ராஜத்திற்கு ஒரு புறம் மனது பயத்தால் திக் திக் என்று அடித்துக் கொண்டிருந்தது. இப்படியே 4 நாட்கள் செல்ல கற்பகத்தால் இதற்கு மேல் அங்கு தாக்கு பிடிக்க முடியவில்லை. தனது மகளும் முகத்தை உம்மென்று வைத்துக் கொண்டு அவளிடம் கோபித்துக் கொள்ள அனைவரையும் அழைத்து கொண்டு கோபாலிடம் ஏதோ சாக்கு சொல்லிவிட்டு ஊருக்கு நடையை கட்டினாள். தனது தங்கை இந்த சமயத்தில் தங்களுக்கு உதவாமல் சென்றது கோபாலிற்கு சற்று வருத்தத்தை அளித்தது. வீட்டில் தீபக்கும் கோபாலுமே அனைத்து வேலைகளும் செய்து கொண்டிருக்க அப்பொழுதுதான் அவர்களுக்கு ராஜம் ராதாவின் கஷ்டங்கள் புரிந்தன. அவர்கள் படும் அவஸ்தைகளை பார்த்து ராஜமும் ராதாவும் உண்மையை அவர்களிடம் கூறிவிட வேண்டும் என்றிருக்க பயத்தில் எப்படி கூறுவதென்று தெரியாமல் அமைதியாக இருந்தனர். அன்று ராதாவிற்கு ஜூஸ் போட்டு எடுத்துக்கொண்டு தீபக் உள்ளே வர அவனை பார்த்த ராதாவின் மனது பதறியது. அவனிடம் இன்று உண்மையை சொல்லிட வேண்டும் என்று அவள் தீர்மானித்து கொண்டு, என்னங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்று மெதுவாக எழுந்து அமர்ந்தாள். நீ எதுவும் சொல்ல வேண்டாம், பேசாம இந்த ஜூஸ குடி, பாரு எவ்வளவு வீக்கா இருக்க என்றான் தீபக். இல்லிங்க, அது என்று ராதா தடுமாற, ராதா நீ இரு, நானே சொல்லிடுறேன் என்று அங்கு வந்தாள் ராஜம். என்ன விஷயம் என்று கோபால் அங்கு வர அவரை பார்த்த ராஜத்திற்கு கால்கள் விடவிடவென நடுங்கின. என்னம்மா, என்ன சொல்ல போறீங்க? ராதாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணுமா என்றான் தீபக். அது இல்லடா. என்ன ராஜம், நீ ஏன் இப்படி தயங்குற? அவதான் சின்னஞ்சிறுசு, சங்கடப்படுறா என்றார் கோபால். இல்லிங்க, அது ராதா உண்மையா கர்ப்பம் இல்லிங்க. உங்களுக்கு எங்க கஷ்டம் புரியணும், எங்க பிரச்சனை புரியணும்னு தான் நான் இப்படி ஒரு பொய்ய என்று கண்கள் கலங்கினாள் ராஜம். ஆமாங்க, எங்களை மன்னிச்சிடுங்க என்று தீபக்கின் காலில் விழுந்தாள் ராதா. ஏய் ராதா, என்ன இது? எழுந்துடு, நீங்க தான் எங்களை பண்ணிக்கணும். வீட்டுல நீங்க படுற கஷ்டம் தெரியாம நாங்க தான் உங்களை ரொம்ப வேதனைப்படுத்திட்டோம். இந்த 4 நாளைக்கு தண்ணி எடுக்கவே எங்களால முடியலையே. பாவம், இத்தனை நாள் நீங்க எப்படிதான் இந்த வேலையை பார்த்தீங்களோ? ஆமா ராஜம், ஒரு வேளை என்னால அந்த அடுப்படியில நின்னு சமைக்க முடியல. ஆனா நீங்க காலம் பூரா ஏதோ அடுப்படி உங்களுக்குன்னு தான் எழுதுனா போல அங்கே கடந்து புழுங்க நீங்க. இதுல நான் வேற உங்க கஷ்டம் தெரியாம என் பெருமைக்காக எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அதை ஆக்கி பொடி இதை ஆக்கி பொடுன்னு உங்களை வேதனைப்படுத்திட்டேன். நம்ம வீட்டுல எல்லாரும் ஓய்வு எடுக்கணும், நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா நம்ம வீட்டு பொம்பளைங்க ஓய்வு எடுக்கணும், நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கல. சாரிம்மா, எங்களை மன்னிச்சிடுங்க என்றார். என்னங்க, அதெல்லாம் ஒண்ணே இல்ல என்றாள் ராஜம் பதறிக்கொண்டு. ஏங்க, என்ன இருந்தாலும் நான் பண்ணது பெரிய தப்பு தான். உங்களுக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும், அதுக்காக நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் அந்த விஷயத்துல உங்ககிட்ட பொய் சொல்லி இருக்க கூடாது என்று ராதா அழுது கொண்டே கூற, அதெல்லாம் ஒண்ணே இல்ல ராதா என்று தீபக் சற்று வேதனையோடு அவளுக்கு சமாதானம் செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது பட்டன மயங்கி சாய்ந்தாள் ராதா. ராஜமும் கோபாலும் அவளை பதறிக்கொண்டு தூக்க தீபக் கலறிக்கொண்டு, அம்மா, ராதாவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாமா என்றான். என்ன, டாக்டர் கிட்டையா? யாருக்கு, என்ன என்று உள்ளே வந்தாள் ஜெயா. ஜெயா, ராதா திடீர்னு மயங்கி சாஞ்சிட்டா என்று பதறினாள் ராஜம். அப்படியா, இப்படி தள்ளு என்று அவள் கைகளை பிடித்து நாடி பார்த்து ஜெயா, அட இதுவா சங்கதி? ஏன் ராஜம், புள்ள பெத்தவ, உனக்கு கூடவா தெரியல? உன் மருமக முழுகாம இருக்கா என்றாள் சிரித்து கொண்டு. ஜெயா, என்ன சொல்ற? உனக்கு எப்படி? ஏய், என்ன நீ? நான் ஊருக்கெல்லாம் பிரசவம் பாக்குறவ, என்கிட்டயே உனக்கு எப்படி தெரியும் நான் கேக்குற? இடிச்சனா பாரு. நான் எங்க பாட்டி கிட்ட தொழில் கத்துக்கிட்டவ. இந்த கால இங்கிலீஷ் டாக்டரை விட நான் நாடி பார்த்து சொன்னா அது சரியா இருக்கும். ஆமா, நீ உண்டாகி இருந்தப்ப உனக்கு நாடி பார்த்து சொன்னது யாரு, மறந்துட்டியா என்றாள் ஜெயா. ஆமா ஆமா, நீ பெரிய மருத்துவச்சிதான். நான் உன்னை சந்தேகப்பட்டது தப்புதாம்மா என்று கன்னத்தில் போட்டு கொண்டாள் ராஜம். இதை பார்த்த அனைவரும் சிரிக்க தீபக் ராதாவை அன்போடு பார்த்தான். நல்லதுக்காக நான் சொன்ன பொய் கூட உண்மையாயிடுச்சு என்று ராஜம் கூற, என் பொண்டாட்டியா கொக்கா, அவ நாக்கு கருநாக்காச்சே என்று கோபால் ராஜத்தை இடிக்க அவள் வெட்கத்தோடு சிரித்தாள்.
அடப்பாருடா இந்த கூத்த என்றாள் ஜெயா கன்னத்தில் கையை வைத்துக் கொண்டு. அனைவரும் சந்தோஷத்தில் கலகலவென சிரிக்க ராதா ராஜத்தை பாசத்தோடு கட்டி அணைத்தாள். இத்துடன் வீட்டு வேலை கதை மற்றும் உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.